வெல்கம் டு என் உலகம் என் வீடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் மாவிளக்கு என்னோடய ஸ்டைலில் எப்படி ரெடி பண்ணுவேன்னு தான். பச்சரிசி ஊற போட்டு நல்லா ஈரம் போகிற வரைக்கும் லைட்டாக காய வச்சுட்டு, அந்த ஈர அரிசி அரைச்சிப்பேன். அரைச்சிட்டு அது கூடவே வெல்லம், இப்போ 1 டம்ளர் பச்சரிசிக்கு 3/4 டம்ளர் வெல்லம் நான் போடுவேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அது கூடவே போட்டு நான் கிரைண்ட் பண்ணிடுவேன். அப்படி கிரைண்ட் பண்ணிட்டா நல்லா ஃபுல்லாகவே கரெக்டாக மிக்ஸ் ஆகிரும். அப்புறமா கொஞ்சமாக அதுலேருந்து மாவு எடுத்து ஏலக்காய் பொடி தேவையான அளவு போட்டு அதையும் நல்லா ஒரு தடவை கிரைண்ட் பண்ணி எடுத்துடணும். இது எப்படி கிரைண்ட் பண்ணணும்னா, ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது மிக்ஸி, அது மட்டும் பார்த்துக்கணும். எனக்கு ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா வெல்லம் ரொம்ப மெல்ட் ஆகி நமக்கு மாவு கூட்டி வைக்கிறது கஷ்டமாயிடும். அதனால் ஹீட் ஆகாத மாதிரி அப்பப்போ விட்டு விட்டு பல்ஸ் மோடில் இல்லை ஒரு தடவை ஓட்டிட்டு நிறுத்தி அந்த மாதிரி பண்ணோம்னா போதும். நெருன்னு தான் வருங்க. நாங்கள் அளவாக 4 பேர் தான் இருக்கிறோம், அளவாக தான் அரைக்கிறோம், மிஷினில் கொடுக்கறதில்ல. அப்புறம் நான் என் மாவிளக்குக்கு நான் தண்ணி ஊற்றியெல்லாம் பிசைய மாட்டேன். தண்ணிக்கு பதிலாக கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நெய் தான் ஊற்றிப்பேன். ஒரு 2-3 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டா போதும். அப்புறம் அது போட்டு பிசையும் போதே நம்ம கையோட சூட்டுக்கும் நம்ம கிரைண்டு பண்ணணும்னா அதில் லைட்டாக ஒரு சூடு ஏறி இருக்கும். அந்த சூட்டுக்குமே மாவிளக்கு நல்லா ஒன்று கூடி நல்லா வருங்க. வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது யாரும் சொல்லி தரல, இது நானாக செஞ்சது தான், என்னோடய ஓன் ஐடியா தான். எனக்கு கைட் பண்ணுறக்கெல்லாம் ஆள் இல்லைன்னு நானாக செஞ்சு பார்த்தேன். ஒர்க் அவுட் ஆச்சு, அப்படியே இப்போ ஃபாலோ பண்ணிக்கிறதுங்க. அந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு ரஃப்பாக ஷேப் பிடிச்சி வச்சுப்பேன், எவ்வளோ மாவு எதுக்கு தேவைப்படுதுன்னு. அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு பெரிய விளக்கு கூட வச்சுட்டு அப்புறம் கரெக்டாக நல்லா ஷேப்பை நல்லா ஷைனிங்காக வர்ற மாதிரி கையில் லட்டு பிடிக்கிற மாதிரி நல்லா நல்லா உருட்டிகிட்டே இருந்தோம்னா போதுங்க. கை சூட்டுக்கே நல்லா அந்த நெய்யும் மெல்ட் ஆகணும், வெல்லமும் மெல்ட் ஆகி பார்க்க நல்லா ஷைனிங்காக நல்ல ஷேப்பாகவே மாவிளக்கு வந்துடுங்க. பாருங்கள், இப்போ இப்படி நான் முதல்ல ஃபஸ்ட்டு ரஃப்பாக பிடிச்சிருந்ததுக்கும் இப்போ பாருங்கள், அப்படியே அந்த முறத்துலேயே நான் அப்படியே உருட்டும் போகிற பாருங்கள். உருட்டும் போது நல்லா ஷைனிங்காக ஷேப்பாக நமக்கு கிடச்சிரும். திரும்ப இதையும் உதுத்து மறுபடியும் நல்லா உருட்டிடுவேனுங்க. இந்த மாதிரி உருட்டும் போது நல்லா நம்மளுக்கு நம்ம கை சூட்டுக்கே மெல்ட் ஆயிரும். ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணதுக்கு ஈக்குவலாக வெல்லம் அரிசி எல்லாம் ஈக்குவலாக மிக்ஸ் ஆகி நமக்கு நல்லா கிடச்சிருங்க. அவ்வளோதாங்க, மாவிளக்கு இப்போ ரெடிங்க. நான் இது என்னென்னா முன்னத்த நாள் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஏன்னா நான் அதிகாலை 4-4:30 மாவிளக்கு எடுத்துருவேங்க. எங்கள் வீடு மாரியம்மன் கோயிலுக்கு பேக் சைட் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. அதனால கூட்டம்லாம் வரக்கு முன்னாடியே நானே என்னோட பக்கத்து வீட்டில் எங்கள் அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த அக்கா கூட சேர்ந்து நானும் அந்த அக்காவும் ஏர்லி மார்னிங் 4:30 போதே மாவிளக்கு எடுத்துருவோம். அதனால நைட்டு ஒரு 10:30 11 வாக்கில் இது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுருவேன். பாருங்கள், மாவிளக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கு நைட்டே நெய்யெல்லாம் போட்டு திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி விளக்குக்கு மஞ்சள் குங்குமமும் வச்சுருவேனுங்க. வச்சு பக்காவாக ரெடி பண்ணிடுவேன். அப்புறம் சாமிக்கு தேவையான வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, பூவு, ஊதுபத்தி சூடம். பூ மட்டும் அடுத்த நாள் காலையில் கிளம்பும்போது எடுத்து தட்டில் வைப்பேனுங்க. மற்ற எல்லாத்தையுமே பக்காவாக, ஏன்னா காலையில் போகிற அவசரத்தில் எதையாவது மறந்துடுவோன்னு எல்லாத்தையும் பக்காவாக ஊதுபத்தி சூடம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி முதற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நைட்டு படுக்கவே போவேனுங்க. இப்போ சூடமெல்லாம் தீப்பெட்டி பாக்ஸ்குள்ளே போட்டு இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்குள்ள அந்த குட்டி பிளேட்டு முதற்கொண்டு அந்த தீப்பெட்டி பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுப்பேனுங்க. எதையும் யார்கிட்டையும் போய் அந்த அவசரத்தில் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கவுங்க விளக்கேற்றுறதுக்கு தான் பார்ப்பாங்க. அப்புறம் ஒரு தேங்காய் நல்லா கழுவி எடுத்து வச்சுப்பேனுங்க. எடுத்து வச்சுட்டு வெத்தலை பாக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்படி சாமி ரூமுக்குள்ளே ஒரு ஸ்டூலை வச்சுங்க. எறும்பு மேலே ஏறாமல் இருக்கிறதுக்காக அந்த காலில் நான் எறும்பு பொடி போட்டு விட்ருவேனுங்க கீழே.
கீழே போட்டுவிட்டு நம்ம மாவிளக்கு வந்து சேஃப்டியாகவும் இருக்கும். செவுத்து ஒட்டி போடக்கூடாதுங்க, ஏதாவது பல்லி கில்லி வந்துருச்சுன்னா வம்பு. அதனால் அது மாவிளக்கு வந்து இப்படி ஸ்டூலில் நல்லா சேஃப்டியாக ஓரமாக வச்சுருவேனுங்க. வச்சுட்டு மேலே வந்து அந்த கொசுவலை இருக்கும் இல்லைங்களா, அந்த ஃப்ரூட்ஸுக்கான பேஸ்கெட்டு அதெல்லாம் அதை போட்டு மூடி வச்சுருவேனுங்க. மிச்சத்தையெல்லாம் வந்து மிச்ச மாவு வெல்லமெல்லாம் இருக்குமில்லங்க, அது டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். அப்புறமா ஏதாவது தேவை இருக்கும்போது அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நீட்டாக எந்த இன்செக்ட்டும் வந்து மேலே உட்காராத அளவுக்கு அதையும் பேஸ்கெட் போட்டு கவர் பண்ணி வச்சுருவேனுங்க. நைட்டு சேஃப்டியாக சாமி ரூம்குள்ளே இருக்குங்க. இது வந்து அடுத்த நாள் காலையில் புதன்கிழமை காலையில் கோயிலுக்கு போகிறக்கு முன்னாடி பக்காவாக பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டு கொண்டு போனானுங்க. மாவிளக்கு ஏற்றி சாமி காட்டினதெல்லாம் என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல, நான் ஒருத்தியே செஞ்சதுனால. சாமிக்கு அலங்காரம் பாருங்கள், பூவுனால் அவ்வளோ அலங்காரம். பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்ததுங்க. அப்படியே சொர்க்கத்துக்குள்ளே போன ஃபீலுங்க. செமையாக இருந்துச்சுங்க. நல்ல விதமாக மாவிளக்கு எடுத்து நானும் எங்கள் பக்கத்து வீட்டு அக்காவும் போய் சாமி கும்பிட்டு வந்தோம். தேருக்கு மேலே வைக்கிற கலசமெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. தேர் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. எல்லாம் பக்காவாக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் எல்லோரும் மாவிளக்கு எடுத்துட்டிங்களா? எல்லோரும் எடுத்து மாரியம்மனோட ஆசீர்வாதத்தை பெறணும்னு வேண்டிக்கிறேங்க. பாய்.